ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பறிக்க போகிறோம். வாங்க என்ன காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கிறேன். கத்திரிக்காய் பாருங்கள், செடியில் நிறையாவே இருக்குது. ஒரு 3 செடி வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ கத்திரிக்காய் பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய்லாம் எவ்வளோ பெருசாகவே இருக்குன்னு, நல்லா இருக்குங்க. என்னதான் நம்ம கடையில் கத்திரிக்காய் வாங்கி நம்ம குழம்பு வச்சாலும் வீட்டில் இருக்க நம்ம செடி வளர்த்து அதில் கத்திரிக்காய் பிடுங்கி வச்சா அதில் இருக்க டேஸ்ட்டே வேறங்க. அதில் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம வீட்டிலேருந்து பிடுங்கி அதை குழம்பு வைக்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் உள்ளுக்குள்ளே செடிங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இலைகள் மறைச்சிருக்கனால அவ்வளோக்கா தெரியல. உள்பக்கமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. 3 செடி இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய செடி, அதனால் இது கொஞ்சம் பறிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கனால தேடி தேடி தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. நிறையா கத்திரிக்காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இலைங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் தேடி போய் தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன அடுத்தது நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் பறிச்சிடலாங்க. முருங்கைக்காய்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் மட்டும் பறிச்சப்போ அளவு ஒரு 4 முருங்கைக்காய் இருந்தால் போதும். நல்லா முருங்கைக்காய் பாருங்கள், மரத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா நிறையா காய் காய்ச்சி தொங்குது, நிறையா இருக்கும். தேவைக்கு மட்டும் இப்போ அளவாக நம்ம பறிச்சுக்கிட்டோம். நல்லா பெரிய மரம், அதனால் காய் நல்லா நிறையா இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்போட்டா பறிக்க போகிறோம். சப்போட்டா பாருங்கள், செடியில் ஒரு 4-5 காய் இருக்குது. எங்கள் அணில் நண்பனுக்கு சப்போட்டா பிடிக்காது போல், அதனால் அதை மட்டும் விட்டு வச்சுருக்காரு. இது மாதுளம்பழம்னா ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாரு. ஏதோ ஒரு 5 சப்போட்டா பழம் மட்டும் விட்டு வச்சுருக்காரு. சப்போட்டாவும் பிடிக்காது போல். 5 சப்போட்டா இருக்குது. பாருங்கள், சப்போட்டாவும் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்போட்டா பழம். நல்லா தேன் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா இனிப்பாக இருக்கும். நல்லா சப்போட்டா இருக்குது. கருவேப்பிலை குப்பு 4 குப்பு உடைச்சிக்கலாம் வீட்டுக்கு தேவைக்கு. நாலு குப்பு கருவேப்பிலை தேவைப்படுறப்ப நம்ம கத்திரிக்காய் பிடிக்கலாம். வீட்டுக்கு அப்படியே போய் நின்று அப்படியே பாய் சொல்லி மாதுளம்பழம்லாம் பாருங்கள், மாதுளம்பழம் பூரா வச்சுருக்கு. இன்னும் அது பழமானதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். வாழை மரம் தார் போட்டிருக்கு பாருங்கள். இன்னும் அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை அடுத்து காட்டுறேன். பாய்.